புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம சேனலில் புதிய ஒரு கதை போட போகிறோம். வாங்க என்ன கதைன்னு பார்க்கலாம். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, சர்வலோக மாயக்காதல். எழுதியவங்க தீராதி, வாசிக்கிறவங்க எம் வேதநாயகி. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பார்ட்டு நான் போடும்போது அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதனால் இப்போயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ வாங்க கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்ட் 1. காரிருள் மேகங்கள் விண்ணில் சூழ்ந்திருக்க, சிறு சிறு நட்சத்திரங்கள் பால் நிலவை மூலையிலிருந்து ரசித்து கொண்டிருக்க, பௌர்ணமி நிலவோ மேகங்களின் இடையில் புகுந்து விளையாடி கொண்டிருந்தாள். இருள் நிறைந்த வனத்தின் அருகில் அமைதியின் உருவாய் ஓடிய நதி பௌர்ணமி நிலவின் ஒளியில் மின்னிக் கொண்டிருக்க, பறவைகள் கூட்டில் அதன் குழந்தைகளுடன் நிம்மதியான உறக்கத்தில் இருக்க, நதியை ஒற்றி இருந்த அம்மரத்தில் ஆந்தை ஒன்று அமர்ந்த நிலையில் இமை மூடி உறங்கிக் கொண்டிருக்க, இரவின் அமைதி அவ்விடம் எங்கிலும் படர்ந்திருந்தது. நொடி பொழுதில் பரவியிருந்த அமைதி சலசலக்கும் ஒளியில் கலைந்து போனது. அமைதியின் உருவாயிருந்த நதியில் வேகம் அதிகரிக்க, பௌர்ணமி நிலவு மெல்ல மறைந்து மேகம் ஒன்றில் தன்னை முழுதாய் மறைத்து கொண்டு உலகின் வெண்மையை பறித்து இருள் சூழ வைத்தது. மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த ஆந்தை இமைகளை பிரிக்க, ஆற்றின் ஓட்டத்தை கண்டு அதிர்ச்சியுடன் நிலவை காண திரும்ப, அங்கோ நிலவு மறைந்து பௌர்ணமி அல்லாமல் அமாவாசையாய் காட்சியளித்தது. உலகம் கண்கள் பரபரத்தவாறு அந்நதியையே உற்று நோக்கியது. அந்த ஆந்தை மெல்ல மெல்ல நதியின் ஓட்டம் அதிகரித்து சலசலக்கும் ஒளி அடங்க, இருளிலிருந்து ஒரு நீண்ட வால் வெளியேற, அது நொடியில் காலாய் மாறி நடக்க, இருளில் பழுப்பு நிற விழிகள் ஒன்று மின்னி மறைய, சடாரென வந்த கூர்மையான குச்சி போன்ற விரலில்லா கைகள் அதிர்ச்சியுடன் இருந்த ஆந்தையை அது எதிர்பார்க்கா நேரம் குத்தி உள்ளே இழுத்து கொண்டது. ஆந்தையின் அலறலில் பறவைகள் எழ, நடக்கும் அபாயத்தை உணர்ந்து ஆந்தையை காப்பாற்ற இயலாதென அறிந்ததால் அதன் குழந்தைகளை காப்பாற்ற முயல, நொடியில் அதன் பொந்தில் நுழைந்த ஒரு கரம் அதுகளை கதற கதற இருளின் இழுத்து கொண்டு மறைந்தது. அடர்ந்த இருள் மறைந்திட, தன் உலக மக்களை இருள் மீதான அச்சத்தை போக்க ஒளி பரப்பியவாறு நிலமகளின் மடிமீது இருந்து எழுந்தான் சூரியன். அவனின் வருகையை அலாரம் வைத்து பார்ப்பதை போல் சரியாய் மொட்டை மாடியில் வந்து நின்றிருந்தான் அவன். இன்னைக்கும் நான் தான் லேட்டா என்பதை போல மேகதேவதையின் பின்னிருந்து எட்டி பார்த்த சூரியன் இன்றாவது அவன் கூர்விழிகளை கண்டு விடும் நோக்கத்தில் மேகதேவதையை அள்ளி கொண்டு முன்வர, ஆனால் அவனோ அந்த பறந்து விரிந்திருந்த வீதியில் நடுநாயகமாக எளிமையுடன் கூடிய அழகுடன் இருந்த மரவீட்டின் மாடியிலிருந்து சூரியனை கருப்பு கண்ணாடி அணிந்து வெறித்து கொண்டிருந்தான். பளிச்சென்ற வெள்ளையும் அல்லாமல் மங்கலான வெள்ளையும் அல்லாமல் சிவந்த நிறத்தில் தமிழ் மகன்களுக்கே உரித்தான அளவான மீசையுடன் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியுடன் கட்டுமஸ்தான தேகத்தில் முத்து முத்தாய் வேர்வை விட்டிருக்க, கூர் கண்களை மறைத்த கருப்பு கண்ணாடியுடன் அலையலையாய் அசைந்த கேசத்துடன் என்றும் இறுகியிருக்கும் இதழ்கள் விரிய, அந்த சூரியனுக்கே இணையிடும் பலத்துடன் நின்றிருந்தான் அந்த 6 அடி ஆணழகன் சித்திரன். அவனின் மனம் காரணமில்லாமல் எதை நினைத்தோ உள்ளூர ஆவலாய் காத்திருக்க தொடங்க, அவன் இருக்கும் மலைகளின் ராணியான ஊட்டியிடமிருந்து கிழக்கில் பல மைல் தூரத்தில் இருந்த பெங்களூரில் சிறிது நேரம் முன்பே உதயமாகியிருந்த சூரியனை தன் அமைதியான பெயர்க்கடல் பொங்கிடும் கண்களுடன் அலையலையாய் அசைந்த கேசத்தை அழுந்த கோதி பேரிரைச்சல் தந்த அந்த விதியை கவனிக்காது அமைதியே உருவமாய் இருந்த சூரியனவனை துளைத்தெடுத்து கொண்டிருந்தான் அவன். சிவந்த நிறத்தில் தமிழனுக்கு உரித்தான மீசையுடன் சில நாள் முன்னே ஷேவ் செய்ததாய் பளிச்சென தெரிந்த கன்னம் கூற, கட்டுமஸ்தான தேகத்துடன் அலையலையாய் அசையும் பிரவுன் கேசத்துடன் பெங்களூரின் அடையாளத்திற்கு சற்றும் பொருந்தாத பேரமைதியுடன் நின்றிருந்தான் அந்த 6 அடி ஆணழகன் துருத்ராஸ். தன் மனதின் இந்த திடீர் நிம்மதியின் காரணத்தை அறிந்து கொள்ள முயலாதவன் நிகழப்போவதை எதிர்கொள்ள தயார் என்பதாய் நிமிர்ந்து நின்று அந்த விடியலுக்காய் காத்திருந்தான். பெங்களூரிலிருந்து தெற்கு திசையிலிருந்த கேரளாவில் இருந்து கொண்டு கடல்களின் மத்தியில் தெரிந்த ஒரு கடல் தீவினை தன் மடிக்கணினியில் ஆராய்ந்தவாறே சட்டென தன் பார்வையை பால்கனியின் புறம் திரும்பினான் அவன். பால்கனியின் வெளிப்புறத்தில் பார்க்குமிடமெல்லாம் பச்சை பசேலென டீ எஸ்டேட்டுகள் காட்சியளிக்க, அந்த விடியற்காலை வேளையில் அவனையன்றி பிளாக்கிலோ எவரும் விழிக்கவில்லை என்பதை போல் ஊரே அமைதியாயிருக்க, தன் அளவிடும் கண்களை வானுயர்த்தி நெற்றி மீது அலைந்தாடிய கற்றை முடிகளை ஒதுக்கி ஒரு கரத்தை ஃபண்ட் பாக்கெட்டில் வைத்தவாறு தான் எதிர்கொள்ளப் போகும் எதற்காகவோ காத்திருப்பதாய் மனதில் கூறிக்கொண்டு, தன் கட்டுமஸ்தான தேகத்தில் படிந்த பனித்துளிகளை கண்டு அமைதியில் மூழ்கியவாறு யோசனையில் ஆழ்ந்தான் அவன்.
சிவந்த நிறத்தில் பார்த்தவுடன் ஈர்க்கும் வசீகரிக்கும் கண்களுடன் கட்டுமஸ்தான தேகத்துடன் ஆர்ப்பரிக்கும் கேசத்துடன் அளவாய் நறுக்கிய மீசையுடன் பெண்களை கவர்ந்திழுக்கும் மிளிர்ந்திடும் ஆண்மகனாய் எந்த ஒரு அச்சமும் கண்களில் துளிர்விடாது நின்றான் அந்த 6 அடி ஆணழகன் ஆதியந்த். அதே நேரம் இந்த இருள் கவ்விய அதிபயங்கரமான மலையிரவில் தன் மை விழியிலிருந்து கண்ணீர் கசிய ரோஜா இதழ்கள் எதையோ முணுமுணுக்க கருங்கூந்தல் இடை தாண்டிட கண்ணீரை துடைக்க ஆதரவாய் ஒரு கரமில்லாமல் விதியின் விளையாட்டை எண்ணி நொந்தவாறு தன்னை காப்பாற்ற எவரேனும் வரமாட்டார்களா என்ற ஏக்கம் விழிகளில் நிறைய அந்த இருள்மயமான விண்ணை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள். வாழ்வை பற்றிய கவலை இல்லாது ரசித்து சுற்றிய கண்கள் இப்போது களை இழந்திருக்க அவளுக்கென செதுக்கிய நாசியுடன் மெலிந்த மேனியுடன் கருங்கூந்தல் இன்னும் அழகை சேர்க்க தன் வசீகரிக்கும் புன்னகையை மறந்து அசந்த புன்னகையுடன் இருந்தால் அந்த பேரழகி நித்ய ரோஹிணி. நீலமும் வெள்ளையும் கலந்த சேலை போல் முழுதாய் மூடிடும் ஆடையில் தன் இரு கரத்தாலும் முட்டியை கட்டி பிடித்தவாறு கல் மேடையில் அமர்ந்து தன் தலையை செவுர் மீது சாய்த்து அந்த காந்த விழிகளை மூடியிருந்தாள் அவள். அவளின் இமைகள் திறக்க அந்த பேரழகான கண்கள் வண்ணமயமான விண்ணை காண இயலாமல் அவளை அடைத்திருந்த அந்த இருள் நிரம்பிய அறையையே சுற்றி வர தன் இயலாமையை எண்ணி வருந்தி கண்ணீர் கசிய அமர்ந்திருந்தாள் அவள். 5 அடி உயரத்தில் கார்கூந்தல் இடை தாண்டிட அழகான ஆர்ப்பரிக்கும் கண்களுடன் செப்பு இதழுடன் தனக்கே உரித்தான மிடுக்க இழந்து சிரிப்பை மறந்து தன் தோழியைப் போலவே காப்பாற்ற எவரேனும் வரமாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் முகத்தை முட்டியில் புதைத்து அமர்ந்திருந்தால் அந்த பேரழகி ஆருண்ய கவி. வெள்ளையும் சாம்பலும் கலந்த சேலை போல் முழுதாய் மூடும் ஆடையில் கண்களை இறுக்கி மூடி தன் கண்ணீரை வீணடிக்காது கண்களுக்குள்ளே தேக்கி பால் நிலவை காண வேண்டிய ஆவலுடன் கண்களை திறந்தவளுக்கு ஏமாற்றமே காத்திருக்க அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு உலக மக்கள் எவருமே அறிந்திடாத அந்த பாதையை எவரேனும் அறிந்து கொண்டு இங்கு வரமாட்டார்களா என்ற உயிரற்ற ஆசையுடன் அந்த விண்ணை வெறித்தாள் அவள். சிவந்த நிறம், செதுக்கி வைத்தார் போன்ற தேகம், அழகான புன்னகை, அளவான கூந்தல், தைரியமான இதழ்கள், வந்தேரியான சோகங்கள் என தன் மொத்த அழகையும் சிறு சிரிப்பிற்குள் அடக்கி வைத்திருப்பவள் ஆதரவற்ற தரையில் கிடந்தால் அந்த பேரழகி ஆதித்திகா. ஒரே நொடியில் தீவிரமடைந்த ஆண்கள் மூவரின் பார்வைகளும் சூரியனையும் தாண்டி எதையோ வெறிக்க அம்மூவருக்கும் அவர்களுக்கே தெரியாமல் இருந்த சில அச்சுக்கள் நொடி பொழுதில் ஒளிர்ந்து அடங்கியது. மாயம் தொடரும். மாயம் 2. தங்க தாரகைகளின் அருகாமை விட்டு மலைமகளடி சாய்ந்த நிலவனின் சகோதரன் தன் உற்சாகத்தை உலகெங்கிலும் பரப்பிக்கொண்டு விண்ணில் உதயமானான். ஆள் அரவமற்ற அந்த வீதியில் 6 அடி ஆண்மகன் ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தான். அவனின் கட்டுக்கோப்பான உடலில் வேர்வை துளிகள் பனித்துளிகளாய் கரைந்து கொண்டிருக்க பகலவனின் கதிர்கள் அவன் மேல் வாஞ்சையாய் சூடிக்கொள்ள அவன் ஓட்டத்தை நிறுத்தி கொள்ள ஒரு நொடி வேகம் தளர்த்திய போது மற்றும் ஓர் 6 அடி ஆண்மகன் அவனின் ஓட்டத்தில் பங்கு கொண்டான். இருவரின் கண்களும் ஒருவரையொருவர் மோத கட்டுமஸ்தான உடலில் பூத்திருந்த வேர்வை துளிகளை துடைத்தெறிந்த புதியவன் கண்ணடிக்க அடுத்த 2 நொடியில் இருவரும் ஓட்டமும் ஒரே நேரத்தில் வேகமெடுத்தது. சிறிது நேரத்தில் ஒரே வீதியில் தங்களின் ஓட்டத்தை தொடர்ந்த இருவரும் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய அரண்மனை முன் காலை தேய்த்து கொண்டு நின்றனர். இருவரின் வேகத்திலும் மண் காற்றில் பறக்க வெற்றியுடன் புன்னகைத்த இரு இதழ்களும் விரிய ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு விடை பெற்றனர். நம் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரன்கள் முகிலர்ஜுனன் மற்றும் நகுலர்ஜுனன். இத்தனை வருடம் கடந்தும் உயர்ந்து கம்பீரமாய் நின்றது அரண்மனை. சகோதரன்கள் இருவரும் எப்பொழுதும் போல் உள்ளே நுழைய இரு டவலுடன் தூரத்திலிருந்து வந்தது ஒரு உருவம். இருவரும் அவரவர் சூவை கலட்டி கொண்டிருக்க சிவந்த நிறத்தில் இன்று முகத்திலிருந்து அமைதி கலையாமல் மென்னகையுடன் அழகுக்கு அழகு சேர்த்த காதுகளில் குலுங்கும் ஜிமிக்கிகளுடன் தன் கணவனையும் அவன் சகோதரனையும் நெருங்கினாள் ஓவி. இன்னைக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஓட்டமா அண்ணன் தம்பி 2 பேரும்? அர்ஜுன். லைட்டாடா ஓவிமா என்று நக்களுடன் அவள் கொடுத்த டவலை வாங்கி முகத்தை துடைத்தான். ஓவி. சாருக்கு துடைச்சிதான் விடணுமோ? புடிங்க டவலை, எனக்கு வேலை இருக்கு என அவளை பார்த்து கொண்டிருந்த முகிலின் கையில் திணித்துவிட்டு திரும்பி நடந்தாள். ஏன்? என் அத்தான் என்னடி தப்பா ஆசைப்பட்டுட்டான் என்ற தேன்குரல் கேட்டு திரும்பாமலே, புதுசா கல்யாணம் ஆன ஜோடின்னு நினப்பு உன் அத்தானுக்கு, போடி என இவளும் கலாய்த்துவிட்டு சமையல் அறைக்கு நுழைந்தாள். மாடிப்படியில் தன்னை பாவமாய் பார்த்த முகிலை பார்த்து நையாண்டி செய்தவாறு இன்றும் அந்த குறும்பு மாறா அழகான புன்னகையுடன் அழகு பதுமையென நடந்து வந்தாள் அர்ஜுனின் மனைவி நிராவுமான முகிலின் தோழி நிரஞ்சனா. டேய், அவ ஏன் பொண்டாட்டிடா? அதுக்கு முன்னாடியிலிருந்து எனக்கு ஃப்ரெண்டுடா என இவனும் அவனைப் போலவே கூற, நிறு, ரொம்ப
அடிச்சிக்கிற மாதிரி சண்டை போடாதீங்கடா. இன்னைக்கு டைரி மில்கை மறந்துடுவேன்னு நினைக்காதீங்க. 2 பேரோட பங்கும் மதியம் என் ரூமுக்கு வந்திருக்கணும் என செல்லமாய் கட்டளையிட்டு விட்டு ஓவியை பின்தொடர்ந்தாள். முகில், இன்னும் பயிற்சி வேண்டுமோ சகோதரா? அர்ஜுன், நாம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது என ஒருவர் பார்த்து கூறிக்கொண்டனர். அதை பார்த்து சிரிப்பை அடக்க இயலாமல் அவர்களின் நடுவில் அமர்ந்தாள் அவள். நிறமாறாத செம்மை நிறத்தில் அழகான புன்னகையுடன் தன் தோழன்களின் பல்வினால் அரும்பிய நக்கல் சிரிப்புடன் அவன்களிடம் கொட்டு வாங்கி கொண்டாள். நிருவின் அக்காவுமான மற்றவர்களின் செல்ல தங்கை தோழியுமான நம் மதுரஞ்சனா. மது, நீங்கள் பல்பு வாங்கினதுக்கு என்ன எதுக்குடா கொட்டுனீங்க? முகில், சிரிச்சா கொட்டதான் செய்வோம். மது, நான் சிரிப்பேன், ஈ நானும் கொட்டுவேன் என நங்கென வலிக்காமல் கொட்டுவிட்டு அவள் கொட்டும் முன் உள்ளே ஓடி யாரின் மீதோ இடித்தான். அவன் முன்னிருந்தவனை கண்டு இவன் முழிக்க பின் நின்ற மதுவோ, மாமா அவனை புடி என கத்த அர்ஜுனின் முன் அவன் உயரத்திற்கும் கம்பீரத்திற்கும் சற்றும் குறைவில்லாமல் தன் அக்மார்க் புன்னையுடன் நக்கலாய் சிரித்தவாறு முறுக்கிவிடப்பட்ட மீசையுடன் நின்றிருந்தான் மதுவின் ஆசை கணவன் ரித்விக்ரன். அர்ஜுன் தப்பிக்கும் முன் ரித்விக் அவனை பிடிக்க மது அவனருகில் ஓட, அடே விடுடா, இரு மச்சான், என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு கொட்டு வாங்கினதும் நான் விட்டுடுறேன். அவள் கொட்டுனானா நான் பூமிக்குள்ளே போயிடுவேண்டா. பரவாயில்ல, நில்லு மச்சான். அடே, அவள் உன் ஹைட்டுக்கு எட்டிக்கிட்டு கொட்டி முடிக்கிறதுக்குள்ளே மதியம் ஆயிடும்டா என வாயை விட, மாட்டிக்கிட்டடா சகோதரா என்ற கூற்றினுடைய ஒலித்த சிரிப்பொலியை கேட்டு இருவரும் திரும்ப அங்கோ தான் நிமிர்ந்த தோற்றத்தில் கன்னத்தில் குழிவில சிரித்து கொண்டே நின்றிருந்தான் ரித்விக்கின் சகோதரன் அஸ்வந்த். என்னடா சொல்கிற? சற்று இக்கட சூடு மச்சான் என குரல் கொடுக்க இப்புறம் திரும்பிய ரித்விக் மூக்கு முட்ட முறைக்க நின்றிருந்த மதுவை கண்டு ஈ என இழித்தான். அர்ஜுன் அவனின் பிடியிலிருந்து நழுவிக்கொள்ள ரித்விக்கை பார்த்து முகத்தை சுளித்த மது சமையலறைக்கு செல்ல அவள் பின்னே செல்ல போனவனை இடையில் வந்து கட்டி கொண்டான் ஒரு 6 அடி ஆண். அவனின் பிடியிலிருந்து தீவிரமாய் திமிரினார் ரித்விக்கு. எருமை, விடுடா, என் பொண்டாட்டி கோச்சிட்டு போறாடா என அவனை பார்த்து விளையாட்டாய் சிரித்து கொண்டு அவனின் நிமிர்ந்த தோற்றத்தில் முட்டிக்கொண்டு தன் கம்பீரமான உடலில் உடல் பயிற்சி செய்ததற்கான வேர்வையுடன் நின்றிருந்தான் சரண் பிரகாஷ். சரண், விடமாட்டேனே. ரித்விக், அவள் கிச்சனுக்குள்ளே போய் இந்நேரம் அடுத்த கொள்ளைக்கே போயிருப்பாடா, விட்டு தொலைடா என்னைய என திமிரி அவன் பிடியிலிருந்து வெளியேறினான். அவன் செய்வதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டே அமைதி குடியேறிய வதனத்தில் என்றும் உறைந்திருக்கும் சிறு புன்னகையுடன் கனிவான கண்கள் பிரகாசிக்க இவர்களுக்கு காஃபியுடன் நடந்து வந்தாள் சரணின் காதலி மனைவி தேவதர்ஷினி. வர்ஷி, ரொம்ப அலட்டிக்காதான், என் அக்கா தங்கமானவ, சீக்கிரம் உன் வழிக்கு வந்துருவா, இந்தா காஃபி என அவன் கையில் திணித்து விட்டு சென்றாள். ரித்விக், உங்கள் அக்காவை ரொம்ப அப்புறமா பார்த்துக்கிறேன் இரு என பொறிந்து கொண்டே காஃபியில் வாய் வைக்க, நீ பேச்சுக்கு மட்டும்தாண்டா மச்சான் லாய்க்கு என நண்பனை கலாய்த்தவாறு ஈரம் காயாத கேசத்தை துவட்டி கொண்டு சில நிமிடங்கள் முன்னே முடித்ததற்கு அடையாளமாய் அங்கங்கு நீர்த்துளிகளுடன் இறங்கி வந்தான் அந்த ஆளை கவரும் கண்ணழகன் ரவீன். அவனோட அவன் முதுகில் தொங்கிக் கொண்டு வந்தால் ஒரு குட்டி தேவதை 5 அடி உயரத்தில். இடைத்தாண்டிய கார்கூந்தல் அசைந்திட மாநிலத்தில் குழிவிலும் அழகான கன்னமும் முழங்கையில் ஆளி அச்சுடன் மைத்தீட்டிய ஆலய கவரும் கண்களுக்கு சொந்தக்காரியான 21 வயதை அடைந்த அக்குடும்பத்தின் முதல் குழந்தையும் நம் கதையின் ஒரு கதாநாயகியுமான கயல்விழி. ரித்விக், கயல்குட்டி, நீயாவது அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுடி. நீயே உன் பொண்டாட்டியை சமாளிக்க போப்பா, என்னாலாம் முடியாது. இப்படியே நீ அப்பாவை கலட்டி விட்டியே பட்டுமா? நான் உனக்கு கம்பெனி தரேன் மச்சி. டே நீ என கத்தியவாறே மாடிப்படியின் பிடியில் சறுக்கி கொண்டே வந்தான் கட்டுமஸ்தான தேகத்தின் சொந்தக்காரனும் அவ்வீட்டின் அருந்த வாழும் ரவியின் உடன் பிறந்த இரட்டை சகோதரனுமான ரனீஷ். நில்லுடா வளர்ந்து கெட்டவனே என கத்திக்கொண்டே மாடிப்படியில் ஓடோடி வந்தால் அவனின் தர்ம பத்தினியும் விழி அழகியுமான ரஷா. ரவி, ஆஹா, என்ன அச்சு ரஷ்மா, மண்டையில் கொட்டுவேன், ரஷான்னு கூப்பிடுடா. சரி மிஸ்ஸஸ் மச்சினிச்சி. ரசா, என் சகோதரனை எவ்வளவு கொடூரமாய் நீ துரத்துவதன் காரணத்தை சொல். மண்ணாங்கட்டி காரணம். இன்னைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டலில் மீட்டிங் இருக்குன்னு சொன்னானா இல்லையா? உன் தொம்பி பண்ணி வச்சிருக்கிற வேலையை பாருத்தான் என ஒரு வெள்ளைக்கோட்டை தூக்கி காட்டினாள். அதில் அயன் பாக்ஸின் அழகான அச்சு மிகவும் நேர்த்தியாய் இடம்பெற்றிருந்தது. இதை கண்ட ரவி முழிக்க அவன் எதிர்பார்த்ததைப் போலவே அடுத்து வந்தது அந்த குரல். அடியை, இது என் கோட்டுடி,
இங்கே இருக்கு உன்னோடது என அழுவதை போல் கத்திக்கொண்டே மஞ்சள் நிற காட்டன் சேலையில் முகம் சினுங்க நடந்து வந்தால் அவ்வழகிய பாவை. ரவியின் மனைவியும் ஓவியின் உடன் பிறந்த இரட்டை சகோதரியுமான ரொவினா. மச்சான் மாட்டிக்கிட்ட, ஓடு ஓடு, மீ எஸ்கேப் என அவன் ஓட்டம் பிடிக்க சரியாக அவன் முன் மதிலாய் நின்ற ரித்திக் அவனை நகர விடாது பிடித்து கொண்டான். நான் பெற்ற புகழ் இவ்வையகமும் பெருக என கெக்கென சிரிக்க, அட கிராதகா, உனக்கு வில்லத்தனம் பண்ண வேற நேரம் கிடைக்கலையா? என்னை விடுடா. முடியாது முடியாது என நேத்து என்ன சிக்க விட்டல்ல, இப்போ நீ மாட்டினியா என பழுப்பு காட்டியவாறே அந்த படிகளில் தன் அலையலையான கேசத்தை கோதியவாறு கம்பீரமாய் வந்தான் ஓவி. வீணாவின் அண்ணனுமான நாயகன்களின் சீரியஸ் நண்பன் ரன்வீர். பாவம்டா என் அண்ணன் என அவன் பின்னே மண்டையில் கொட்டிவிட்டு சிறு பிள்ளை போல் அவனிடமிருந்து தப்பி நீல நிறச் சேலையில் கீழே ஓடி வந்தாள் அந்த தாரகை. வீரின் மனைவியுமான ரவி ரனீஷின் பாசமிகு தங்கை ரிதான்யா. அத்தை பாவம் என் மாமா, விட்டுடேன். கயல். வீணா. நீ சொல்கிறதுனால இன்னைக்கு தப்பிச்சான். அப்புறம் இருக்கு. என் மூக்கு முட்டை முறைத்து விட்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். ரவியும் ரனீஷும் ஒரே நேரத்தில் பெருமூச்சு விட சிரித்தவாறு சமையலறைக்குள் நுழைந்த நாயகிகளுடன் சென்ற ரஷா மீண்டும் வந்து ரனீஷின் மண்டையில் ஓங்கி கொட்டிவிட்டு சமையலறைக்குள் ஓடினாள். கயல். அச்சச்சோ, இங்கே நான் சின்ன பிள்ளையா இல்லை நீங்கள் சின்ன பிள்ளையானே தெரியல மாமாஸ், என் அப்பாஸ். ஏன்டா கயல் குட்டி, உனக்கு இப்படி ஒரு டவுட்டு? பின்ன என்னப்பா, என் காலேஜ் ஸ்டாஃப் யாராவது உங்களில் யாரையாவது பார்த்தா உன் அண்ணனான்னு கேட்குறாங்க. இங்கே அத்தை சித்திங்க கூட உங்கள் விளையாட்டு வேற தாங்க முடியலை. அர்ஜுன். எங்கள் மேலே பொறாமைடி செல்லம் உனக்கு. கயல். உன் மருமகன் மட்டும் வரட்டும் கிச்சா, அப்புறம் இருக்கு என்னாட்டம். சரண். அடிங்க அப்பாட்ட, பேசுகிற மாதிரியா பேசுகிற, ஓடு என செல்லம்மாய் விரட்ட மாடிப்படி வரை ஓடியவள் திரும்பி நின்று கயல். நீங்கள்லாம் மட்டும் எனக்கு அப்பா மாமா மாதிரியா நடந்துக்கிறீங்க, போ சித்தா என பழுப்பு காட்டிவிட்டு ஓடிவிட்டாள். நாயகன்கள் அனைவரும் ஒருவர் மற்றவர் முகத்தை கண்டு நிம்மதியாய் புன்னகைத்தனர். அவர்கள் 9 பேரும் 2 அடி எடுத்து வைக்க செவுரின் பக்கம் திரும்ப அங்கு வேலு தாத்தா மற்றும் சங்கரன் தாத்தாவின் புகைப்படங்களுக்கு பூ அணிவிக்கப்பட்டிருக்க அவர்கள் அருகிலேயே தெய்வானை பாட்டியின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. நார்த் அமெரிக்காவில் உள்ள ஒரு விசாலமான மாநிலம் கனடா. தமிழர்கள் சிலரும் குடும்பமாய் வாழும் அழகான ஊரது. கனடாவிலே முக்கியமான டவுன் ஒன்றின் எல்லையில் தோட்டங்களின் மத்தியில் அமைந்திருந்தது ஒரு வீடு. அழகான கருமை நிறத்தில் சாயம் பூசப்பட்டு பசுமையான பூக்களும் செடிகளும் பூத்து குலுங்க அழகிய பூங்காவனம் போல் ஆட்சி அளித்தது அந்த இல்லம். 3 அடுக்கு மாடிகளுடன் கூடிய அந்த விசாலமான இல்லத்தில் கீழிருந்த பெரிய சமையலறையில் பெண்மணிகள் 3 சிரித்து பேசியவாறு காலை வேளை சமையலை செய்து கொண்டிருந்தனர். 3வரும் 50 வயதை தாண்டியதாய் அங்கங்கு கூந்தலில் கலந்திருந்த நரைமுடிகளும் கைகளில் இருந்த சுருக்கங்களும் காட்டி கொடுக்க அதற்கு நேர்மாறாய் அவர்கள் சுறுசுறுப்பாய் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரம் 2ஆம் மாடியிலிருந்து கை கடிகாரத்தை மாட்டியவாறு கீழே இறங்கி வந்தார் ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஆண். அவர் மாதவன், சங்கரன் தாத்தா தெய்வானை பாட்டியின் முதல் வாரிசு. மாதவன் வனிதா, இலக்கியா, காவியா என அழைத்து கொண்டே அவர் கீழே வர அவரின் அழைப்பிற்கு ஏற்ப மாடிப்படியை எட்டி பார்த்த 3 பெண்மணிகளும் காலை தேநீருடன் வெளியே வந்தனர். மாதவனின் மனைவி வனிதா, மாதவனின் இரட்டை தங்கைகள் இலக்கியா, காவியா. காவியா. குட் மார்னிங் அண்ணா. மாதவன். குட் மார்னிங்டா மா. மச்சானுங்க எங்க? இலக்கியா. தோ வராங்களே என் மேலே பார்த்தவாறு கூற மாதவனைப் போலவே கோட் சூட்டில் கீழே இறங்கி வந்தனர் காவியாவின் கணவர் முரளிதரனும் இலக்கியாவின் கணவர் ரமணனும். தீரா. வி மிஸ் யூ ரமணன் சார். முரளி ரமணன். குட் மார்னிங் மாதவா. மாதவன். குட் மார்னிங்டா, வாங்க. இலக்கியா. உன் மருமகளுங்க எங்கன்னாலெல்லாம் கேட்க மாட்டியா அண்ணா என முறைப்பாய் கேட்க மாதவன். என் மருமகளுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்குனா உனக்கு பொறுக்காதே. அவங்க தூங்கி எந்திரிச்சு நேராக என்கிட்ட தான் வருவாங்க. நீ விடு இலக்கியா. இலக்கியா. என்னண்ணா இப்போவும் அவங்களுக்கு நீ செல்லம் கொடுத்துட்டு இருக்க? வனிதா. என் மருமகளுங்க தூங்குனா உனக்கு என்னடி வந்துச்சு, அதை வச்சு பட்டிமன்றம் நடத்துகிற? ரமணன். விடு இலக்கியா, மணி 6 தான் ஆகுது. என் பொண்ணுங்க பொறுமையாக வருவாங்க. எனக்கு இட்லி சூடாக எடுத்து வை. இலக்கியா. நீங்கள் இட்லி சாப்பிட்றதுலையே இருங்க, எப்போ பாரு. முரளி. அட கூல் அண்ணி, இன்னைக்கு சாட்டர்டே தான், தூங்கட்டும். இலக்கியா. எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு.
அப்புறமா பார்த்துக்கிறேன் உங்களை என்றவாறு சிரிப்புடன் வந்த வனிதா காவியுடன் சமையலறையில் நுழைந்தார். 3ஆம் மாடி அவ்வீட்டில் இருப்பதிலேயே அதிக அறைகள் கொண்டது. அங்கு மொத்தமாகவே கிட்டத்தட்ட 15 அறைகள் இருக்க, அவ்வறைகளிலே இறுதியாக இருந்த அறையில் முழுதும் இருள் கவ்வி கிடக்க யாரோ நடக்கும் ஓசை அங்கு நிரம்ப சில நொடிகளிலே யாரோ அவ்வறையின் திரைச்சீலையை அகற்ற வேக வேகமாய் உள்ளே வந்த சூரியனின் தங்க தாரகைகள் அங்கு நின்றிருந்த தேவதையைக் கண்டு சொக்கி விழுந்தது. வெள்ளை நிற காட்டன் சுடியில் இடை தாண்டிய கார் கூந்தல் அழகாய் அசைந்தாட ஆரவாரமில்லா அழகுடன் சூரிய கதிர்களில் ஜொலித்தவாறு நின்றாள் இலக்கியா. பெற்ற 2ஆம் தேவதை திவ்ய ஹரிணி. அவள் பின் அழகான தன் பட்டாம்பூச்சி கண்கள் சிறகடிக்க மனதில் பூத்த புதுவித நிம்மதியுடன் அழகென்பது சிறிதும் குறையாது சிவந்த நிறத்தில் நீல நிற சுடியில் நின்றார் இலக்கியா. பெற்ற 3ஆம் தேவதை தேவி பிரியா. கண்களில் மேலும் கண்ணீர் சுரக்க வழியில்லாது வறண்டிருக்கும் போது கூட விடாமல் கண்ணீரை சுரந்தது அப்பேதையவளின் காந்த விழிகள். பலர் அவ்விழியை ரசிக்க வரிசையாய் வந்து நின்றாலும் அவ்விழி ரசிக்க வேண்டியவனோ அவ்விழியை ரசிக்க வேண்டியவனோ தொலைதூரத்தில் அளவில்லா தூரம், கடல், மலை, பாலைவனம், காடு என அனைத்திற்கும் பின் அவனும் அவர்களும். மறைந்தவனுக்காய் கண்ணீர் சிந்துவதா, தன்னுடனே தனிமையில் வாடும் இருவருக்காகவும் குடும்பத்திற்காகவும் கண்ணீர் சிந்துவதா என்ற குழப்பமேதும் இல்லாமல் வழிந்தோடியது கண்ணீர். அசைந்தாடும் கேசம் கூட அவள் வழி அறியுமோ என்னவோ, அவளை தொந்தரவு செய்யாமல் மெதுவாய் அசைந்தாடி கொண்டிருந்தது. பெண் அவளின் அறைக்கதவு மெல்ல திறக்கப்பட இருள் சூழ்ந்திருந்த அவ்வறையில் வெளிச்சமர கண்களை மெல்ல திறந்தவளுக்கு உள்ளே ஒரு ஆடவன் வருவது புரிய மீண்டும் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். வந்தவன் அவள் அருகில் அமர்ந்து அவள் கேசத்தை தொடப்போக சட்டென கனவு கலைந்து இமைகளை பிரித்தாள் அவள். சூரியனின் மாயக்கதிர்கள் கண்களில் படர ஆளை மயக்கும் காந்த விழி அழகாய் மின்ன தன் சகோதரிகள் எழுந்து நிற்பதைக் கண்டு தானும் அவர்களின் புத்துணர்ச்சியில் கலந்து கொள்ள கதிரையை விட்டு எழுந்தாள். இலக்கியா. பெற்ற முதல் தேவதை அனுராதா. குட் மார்னிங் கேர்ள்ஸ். இருவரும் குட் மார்னிங் டி. அனு கீழே கேட்குற சவுண்ட் பார்த்தா நம்ம தான் டாபிக் போலையே. அதில் உனக்கு சந்தேகம் வேறையா? சரி, என்ன பண்ணலாம்? வேற வழி, அவங்களையும் இழுத்துட்டு கீழே ஓட வேண்டியதுதான். திவ்ய பிரியா. ஓகே, லெட்ஸ் கோ என்றவாறு கதவை திறந்த மூவரும் வெளியே வர மற்ற 14 அறைகளையும் கண்டு கொள்ளாமல் அவர்களறையின் எதிரே உள்ள கதவை திறந்து கொண்டு பூனை நடைவிட்டு உள்ளே நுழைந்தனர். அங்கும் ஏதோ குகைக்குள் நுழைந்ததை போல இருளே அப்பிக்கிடக்க ஜன்னல் வரை சென்ற பிரியா அவர்களை பார்த்து கண்ணசைக்க ரெடிதான் என்பதாய் தலைசைத்த இருவரும் போர்வையில் கை வைக்க பிரியா தீரை சிலையை இழுத்த அடுத்த நொடி அணுவும் திவ்யாவும் ஒரே நேரத்தில் போர்வை இழுக்க அத்தீஸ் அம்மீஸ் என கத்தி கொண்டே எழுந்தனர். அந்த அறையில் சேர்த்து போடப்பட்டிருந்த 5 படுக்கைகளில் படுத்திருந்த நம் கதையின் நாயகிகளான 21 தங்க காரிகைகள். இது என்றும் நடப்பதுதான் என்பதை போல் கத்தலை கேட்டதும் கீழிருந்து பெரியவர்கள் நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டனர். அஸ்வந்த் பவியின் மகள் வைஷ்ணவி சமுத்ரா, ரித்விக் மதுவின் மகள் சந்திய தர்ஷனா சந்தியா, முகில் ஓவியின் மகள் இஷிதா, அர்ஜுன் நெருவின் மகள் மதிமுத்ரா மதி, ரவி வீணாவின் மகள் மாயநந்தினி மாயா, ரனீஷ் ரஷாவின் மகள் சங்கநந்தினி நந்தினி, வீரதன்யாவின் மகள் நவ்யதாரா நவ்யா, சரண்வர்ஷின் மகள் நித்ரா. அனு. போதும் கத்துனது, மணி 7ஆக போகுது, எந்திரிங்கடி. நந்தினி. என்ன அம்மி, இப்படி காலங்காத்தாலேயே எழுப்பி விட்டுட்ட? தூக்கமாக வருது தெரியுமா என முகத்தை சுருக்கி சினுங்கி கொண்டே கூற, பிரியா மை டியர் மகளே, கீழே உங்கள் பாட்டி தாத்தா கிட்ட எங்களை ரொம்ப வறுத்தெடுக்கிறாங்கடி. இப்போவே நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா நம்ம ஓடிடலாம். நித்ரா. அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரம்லாம் ஓவரத்தி. பிரியா. அப்புறம் தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன்னு வாங்கடி. சந்தியா. அப்படி மட்டும் ஏதாவது செஞ்ச நைட்டு 1 மணிக்கெல்லாம் உன்னை தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துடுவேன் அத்தி என கண்களை திறக்காமலே எச்சரித்தாள் திவ்யா. அதெல்லாம் அப்புறம் தண்ணியில் போடலாம், இப்போ போய் முதல்ல குளிங்கடி என முதலில் அமர்ந்திருந்த நவ்யாவையும் சந்தியாவையும் இழுக்க, நவ்யா. அத்தி, என் செல்லம் அத்தியில் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறோமே ப்ளீஸ். திவ்யா. இப்போ நோ செல்லம், கிளம்பு. மதி. உன்னை வந்து வச்சுக்கிறேன் அத்தி, வாங்கடி எருமைங்களா. இஷிதா. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் என குளியலறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். மாயா. அடியே, அப்போ நாங்கள் எப்படி குளிக்கிறது?
ரூமுக்கு பஞ்சம் வந்த மாதிரி பேசாதீங்கடி, அடுத்தடுத்து 10 ரூமுக்குள்ளே போய் குளிங்க, என்ன வெளியே விரட்டி விட்டாள். 7வரும் செல்லமாய் முறைத்தவாறு செல்ல செல்ல நம்ம அனு, திவ்யா, பிரியா ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ஆழி கடலின் பேரலைகள் ஆசையா வந்து கரையை அணைத்து கொள்ள அதன் துறைமுகத்தில் ஆரவாரமில்லாமல் அமைதியாய் கிடந்தது ஒரு சிறிய படகு. அது அலைகளின் ஓட்டத்திலும் இடத்திலும் வலதிலும் அசைந்தவாறு கிடக்க, அடுத்த நொடி அப்படகை கடந்து சென்ற அதிவேகமான காற்றில் அப்படகு கலைகளில் கவிழ்ந்து விழுந்தது. காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுப்பதைப் போல் யாரோ சிலர் அதிவேகமாய் அந்த கரையில் ஓடிக்கொண்டிருக்க, அவர்களின் வேகத்தையும் தாண்டி அசுர வேகத்தில் அவர்கள் முன் தரையிறங்கியது ஒரு பருந்து. அப்பருந்தை கண்டவர்கள் மண்ணில் காலை சீறி கொண்டு ஓட்டத்தை நிறுத்த, அவர்கள் இமை மூடி திறக்கும் நொடி பொழுதில் அப்பொழுது அந்த பருந்தின் அருகிலே புன்னகையுடன் பாதி தொப்பலாய் நனைந்தவாறு சிவந்த நிறத்தில் கண்கள் பளபளக்க நின்றான் அந்த 6 அடி அனலகன். 27 வயதினருக்கு ஏற்ற உயரத்தில் கட்டுமஸ்தான உடல் இருக்க, மாநிலத்தில் இறுகிய இதழ் விரிய ஓடி வந்த ஒரு ஆண்மகன் தாவி குதித்து முன்னிருந்த ஆணின் மேலேற அருகில் இருந்த பருந்து விண்ணில் சீறி பறந்தது. தன்மேல் தாவியவனை அலைக்காய் பிடித்து அவன் தண்ணீரில் தூக்கி போட, அவன் விழுந்த வேகத்தில் இவனும் அதே தண்ணீரில் விழ, டேய் துரு என்ற பெண்ணின் குரல் அவ்விடத்தில் ஓங்கி ஒலிக்க, கீழே விழுந்த இருவரும் ஓட்டம் பிடித்திருந்த ஆண்களனையும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தது. அங்கோ சிவந்த பளிச்சென்ற நிறத்தில் அழகான கருப்பு சேலையில் முதுகை தாண்டிய கூந்தல் கழுத்தை உரச இவர்கள் அனைவரையும் உரைத்தவாறு நின்று கொண்டிருந்தால் அதே பேரழகி, நம் மாய மோகினி. இவளின் அழைப்பில் 2வதாய் அலைகளில் விழுந்தவன் பேந்த பேந்த முழித்தாலும் இதழ் புன்னகையில் விரிய சிரித்தவாறு எழுந்து நின்றான். அந்த பெண்களை கவரும் மன்னவன் 27 வயதை எட்டிய நம் மாயமோகினின் ஆசை மகன் துருவன். அவனோடே கள்ள புன்னகையை வீசியவாறு எழுந்தான் அவன் ஆருயிர் நண்பனும் நம் கதையின் கதாநாயகனுமான கார்த்திக். இப்போது மோகினியின் பார்வை அந்த ஆண்கள் கூட்டத்தினரின் மீது திரும்ப, அதற்கு முன்னே அக்கூட்டம் கடலை நோக்கி விடு ஜூட் என ஓட தொடங்கியிருந்தது. மோகினி டேய் என கத்த அவர்கள் அனைவருமே கடலில் மறைந்திருக்க, மோகினியின் பார்வை கூறாக தூரத்தில் எழுந்த ஒரு பெரும் அலையில் துள்ளியவாறு எழுந்து சர்ஃபிங் போட்டில் கீழ் நோக்கி குதித்தவனை கண்டதும் இவர்கள் ஒரே நேரத்தில் அஸ்வித் என கத்தினர். தன் அலையலையான கேசம் நீரில் நனைந்திருக்க, கட்டுக்கோப்பான தேகத்தை குளிர்காற்று தீண்டி விட்டுச் செல்ல நிமிர்ந்து நின்றவாறு இவர்களை பார்த்து கொண்டிருந்தான் நம் ரித்விக். மதுவின் 26 வயதான தலை புதல்வன் அஸ்வித் கரன். அவன் மேல் வேறொரு சர்ஃபிங் போட்டியில் தாண்டி குதித்து கடலில் மூழ்கி மீண்டும் தாவி வந்தான் ஒரு 6 அடி ஆணழகன். அவனை வேறொரு பெரும் அலை பின்தொடர, அதை கண்ட மோகினி பயத்தில் மிதுன் என கண்களை மூடி கத்திவிட, அவள் கண்களை திறக்கும்போது அந்த பெரும் அலையின் மேல் ரித்விக்கின் அஸ்வித்தின் பக்கவாட்டில் இவளை பார்த்து அழகாய் புன்னகைத்தவாறு கண்ணடித்தான் அந்த மன்மதன் நம் சரண் மற்றும் வர்ஷியின் 26 வயதான தலைமகன் தேவமிதுன். மோகினி கீழே வாங்கடா முதல்ல என இங்கிருந்து கத்த, நோ சான்சத்து என கத்திக்கொண்டே அலைகளில் பாய்ந்தான் அந்த கட்டுக்கோப்பான இறுகிய தேகத்தின் உரிமையாளனான குறும்பு மன்னனும் புன்னகையின் மங்கையரை மயக்கும் ஆணழகனுமான ரஷாவின் தலைமகன் அருண்தேவ். மோகினி மூக்குமுட்ட மூவரையும் முறைத்து அவர்கள் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்துவிட்டு ஒரே நேரத்தில் பின்னோக்கி நகர, அவர்கள் பின்னிருந்து மேல் குதித்து 6 அடி உயரத்தில் அழகான முக அம்சங்களுடன் நிமிர்ந்து தேகத்தில் நீல் துளிகள் குடியேற மென்புன்னகையுடன் 26 வயது அழகனாய் அஸ்வந்த் மற்றும் பவியின் தலைமகன் மதிமித்ரன். அவன் பின் அவனது சர்ஃபிங் போட்டில் ஒரு காலை மேல் வைத்தவாறு மற்றொரு காலை கடலில் தேய விட்டு சிரித்தவாறு வந்தான் ஒரு அழகன். ஆளை கவரும் அழகான கண்கள், சிரிப்பிலே மயங்க வைக்கும் அழகனென கம்பீரத்துடன் நின்றான் ரவி. வீணாவின் தலைமகனான 26 வயது ஆணழகன் வருண் சிவ். இவ்வைவரின் தலையையும் பிடித்து ஆட்டுவதைப் போல் மோகினி இங்கு செய்கை செய்ய, அவ்வைவரின் மேலும் தோ நான் வாரேன் மம்மி என கத்தியவாறு சர்ஃபிங் போட்டிலே குதித்தான் அந்த அழகன். தந்தையைப் போல் தனையனும் புன்னகையில் ஆளை மயக்கும் மன்னவன் அவன். வீர் மற்றும் தன்யாவின் 26 வயதான தலைமகன் ஆதவ்தரன். அவன் போவதற்குள் அவன் முன் நீரிலிருந்து தாவி எழுந்தனர் ஒட்டி பிறந்த இரட்டையர்களான தனி தலைமகன்கள். முகில் ஓவியின் 6 அடி ஆணழகனான 26 வயது அன்பார்ந்த தங்க மகன் ராகவர்சன். அர்ஜுன் திருவின் 6 அடி ஆணழகனான 26 வயது அதிபுத்திசாலி மகன் ராம் சரண். மோகினி இப்போ வரலைன்னா மதியம் சோறு போட மாட்டேன்டா என கராராய் கத்த,
சோர் என்றதுமே ஒரே நேரத்தில் திரும்பிய நம் நாயகன்கள் அதிவேகத்தில் கரையடைந்து மோகினியிடம் சமத்தியாய் வாங்கி கொண்டார். கார்த்திக், சோறுன்னா உடனே வந்து மானத்தை வாங்கிட்டீங்கடா. அருண், மானமா சோறான்னு பார்த்தா எங்களுக்கு சோறு தான்டா முக்கியம். மிதுன், அம்மு சாப்பாடுங்க என்ன பரபரக்க. மோகினி, காலங்காத்தாலேயே இவ்வளோ சேட்டை பண்ணாதால காலை சாப்பாடு கட்டு. வேணும்னா காஃபி போட்டு நீங்களே குடிங்க. கார்த்திக், அத்தம்மா நோ. மோகினி, நோன்னா நோதான். டுடே நோ பிரேக்ஃபாஸ்ட். ஆதவ், அம்மு உன் மகன் பாவம் இல்லையா? நீ கூப்பிட்டதுமே நான் வந்தேன்ல. இந்த வெள்ளை குரங்குங்க தான் என்னை விடலை. மோகினி, நான் முன்னாடி கூப்பிட்டப்பெல்லாம் என்னடா பண்ண என இடுப்பில் கை வைத்து முறைக்க. ஆதவ், இந்த தீரா பக்கி இன்ட்ரோ கொடுத்ததும் போன்னு பிடிச்சி வச்சிட்டா அம்மு. தீரா, அச்சச்சோ மாட்டி விட்டுட்டான். மோகினி, குட்டிமா. தீரா, அதான் விட்டுட்டேன்ல. என்ன விட்டுடு மோகினிமா. மித்ரன், அப்படியே எங்களையும் விட்டுடு அம்முமா. மோகினி, சரி. ஆரம்பத்தில் முடியாதுன்னு ஒருத்தன் கத்துனானே, எங்கே அவன் என நோட்டம் விட்டவாறு கேட்க கீழே குனிந்து தப்பி ஓட முயன்ற அருணை பிடித்து தூக்கி காண்பித்த வருண் இங்கே இருக்கான் அத்து. அருண், பாவி சகோதரனை மாட்டி விட்டுட்டியடா என புலம்பிவிட்டு மோகினியை பார்த்து என இழித்தான். அவனை ஒரு சில நொடி முறைத்த மோகினி பின் சிரித்துவிட்டு காதை திருகி, படவா வாங்க சாப்பிடலாம். அஸ்வித், ஐயா ஜாலி. என்ன சாப்பாடு அம்மு? மாட்டுனது என் காதில். உனக்கு ஜாலியாக தாண்டா இருக்கும் என காலால் முதுகிலே இடித்தான். எருமை, போடா அந்த பக்கம். மோகினி, சரி போதும் சண்டை. இன்னைக்கு பூரி வித் குருமா. துருவன், ஐ சூப்பர், வாங்க போவோம். டேய், கணக்கில் என்னை விட்டுறாதீங்கடா என சத்தம் கேட்டு அனைவரும் திரும்ப அங்கோ இவன்கள் செய்த அட்டுழியங்களினால் நீரில் மூழ்கி தொப்பலாய் நனைந்து கடலில் இருந்து இப்போதே பாடுபட்டு எழுந்து வந்திருந்த மாயமோகினியின் காதல் கணவன் ராஜவளவன். கார்த்திக், உங்களை விடுவோமா மாமா, கமான் என தள்ளி கொண்டு ஓடினான். சரியாக துருவின் ஃபோன் அடிக்க அதில் முகிலின் படம் ஒளிரியது. துருவன், ஹே முகி, மாமா அடிச்சிருக்காரு. மோகினி, ஆன் பண்ணுடா என கூறியதும் அவன் அட்டன் செய்ய வீடியோ காலிலே நம் முதல் அணி நாயகன்கள் இருந்தனர். ஹாய் பாய்ஸ். வளவன், ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அர்ஜுன், மோயின், டேய் இலவா, நைட்டு தானடா பேசினேன். சரண், எப்போ பேசினாலும் எங்களுக்கு பல நாள் கழித்து பேசுகிற மாதிரி தான் இருக்கு அண்ணி. துரு, இருக்கும் சிச்சா இருக்கும். ரனீஷ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிடா இருக்க? ஏன் உனக்கு எங்களெல்லாம் தெரியலையா சிச்சா? ரனீஷ், நல்லா தெரிகிற. அப்புறம் என்ன மாமா அவனை மட்டும் கேட்குற? ரனீஷ், அவன் தாண்டா என் மருமகன். தந்தையாரே, அப்போ நீ முதல் மகன்டா. போதும் போன கொடு அண்ணா. டேய் பசங்களா, மோகினி மாட்ட ஃபோன் கொடுங்க. சொல்லு தானியாமா. அண்ணி, இன்னைக்கு எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க. வளவன், எல்லாம் உன் பிள்ளைங்க பண்ண அட்டூழியந்தான் தங்கச்சி. இன்னைக்குமா? என்னைக்கு இல்லாமல் இருந்துச்சு இவன்களோட சேட்டை. மிதுன், அதெல்லாம் சரி. அத்திஷ்ட பேசுனீங்களா இல்லையா? ஏன் உனக்கு இந்த டவுட்டு? என் தங்கச்சியை பற்றி கேட்கத்தான். வேற எதுக்கா இருக்க போகுது அத்து. மிதுன், நான் என் முறை பொண்ணை பற்றி கேட்பேன், உங்களுக்கு என்னடா? அஸ்வந்த், என் மகன் அப்படியே என்ன மாதிரி இருக்கடா. வாழ்க வளவுடன் மகனே. தேங்க்யூ தகப்பா. டேய் மகனே, உனக்கு அங்கே தங்கச்சிங்க இருக்காளுங்க, அதாவது ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாமல் துரு காலையில் அத்தீஸ்கிட்ட பேசினப்பவே நாங்கள் ஒட்டு கேட்டுட்டு அவங்கள பற்றி கேட்டுட்டோம் சித்தா. இதை கேட்ட நாயகர்கள் அனைவரும் ஒரு நொடி அனைவரையும் அதிர்ச்சியுடன் பார்த்துவிட்டு அடுத்த நொடியை அதை காட்டிக்கொள்ளாமல் துருவை பார்க்க அவன் கண்ணசைத்தது எதுவும் அசம்பாவிதம் இல்லை என கூறினான். பின்னே அவர்களுக்கு மூச்சு வந்தது. சரி பசங்களா, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நாங்கள் அப்புறமா கால் பண்ணுறோம். சரி அத்து, டாட்டா என காலை கட் செய்தனர். ஆம், நம் 2ஆம் அணி நாயகன்கள் பிறந்து பல வருடம் கடந்திருந்தது. இவ்வருடத்துடன் அவர்கள் அனைவருமே 26 வயதை அடைந்திருந்தனர். 8 பேருக்குமே சில மாதங்கள் மற்றும் நாட்கள் தான் வயதில் வித்தியாசம். நாயகிகளும் அவ்வழியே நாயகன்களின் 4ஆம் வயதிலிருந்து 5ஆம் வயதினரிடையில் பிறந்தனர். வேதபுரத்தில் பெருமூச்சரித்தவாறு அமர்ந்த நாயகன்கள் அமைதியாயிருக்க, நாயகிகள் அவரவர் கணவனின் தோளில் அழுத்தம் கொடுத்து நம்பிக்கையூட்டி சமையலறை பக்கம் சென்றனர். சில நிமிடங்கள் கண்களை மூடி திறந்த நாயகன்கள் இமைகளை பிரிக்க அவர்கள் முன் செவுரில் பெரிதாய் ஒரு புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது.
அதை கண்டதுமே நாயகன்கள் அனைவரின் மனமும் சொல்லனா துயரில் ஆழ்ந்தது. அதில் முதலில் தன் கூர்மையான கண்கள் இரண்டும் சிரிக்க, கட்டுக்கோப்பான தேகம் இறுக, இலதிலும் கம்பீரமாய் அவன் நிற்க, அவனை அடுத்து தன் அழகான வசீகரமான புன்னகையை சிந்தி கட்டுமஸ்தான தேகம் நிமிர்ந்திட அவன் நிற்க, அவனருகில் வாலில்லா குரங்கென பட்டம் பெற்றவன் நாக்கை துருத்தி கண்ணடித்தவாறு அழகனவன் சிரித்தவாறு நின்றிருக்க, அம்மூவரின் கீழும் அவர்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டு பூமாலை ஆடிக்கொண்டிருந்தது. யுவகிருஷ்ணன், இந்திரஜித், சத்தீஸ்வரன். மாயம் தொடரும். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் சர்ப்பலோக மாய காதலை காணலாம். அதுவரைக்கும் உங்களிடம் நன்றி கூறி விடை பெறுபவர் உங்கள் வேதா. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதனோட தொடர்ச்சியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த தொடரில் நிறையா கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் குழப்பாமல் இருக்குன்னா அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.